ஊரை அடித்து உலகில் போடும் திமுகவின் ஊழல் வாரிசுகள். கருப்பு பணத்தை தடுப்பு சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறையினர் முடக்கிய சுமார் 300 கோடி மதிப்பிலான தமிழ்நாட்டு தனிநபர் சொத்துக்கள் பட்டியலில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடியின் மகனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு கௌதம் பொன்முடியின் 12.5 கோடி சொத்துக்களும் அடங்கியிருப்பதாக வெளிவந்துள்ள செய்திகள் எங்களுக்கு ஒன்றும் பெரிதாக அதிர்வலையை ஏற்படுத்தவில்லை. திமுகவில் இருந்து கொண்டு திருடாமல் இருந்தால் தானே அதிசயம். மக்களின் பணத்தை கொள்ளையடித்து கோட்டை கட்டிய கும்பல் என்றாலே அது கருணாநிதி குடும்பம் தானே. தந்தையை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களிடமிருந்து நாம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? அதிலும் சட்டவிரோதமாக செம்மண்ணை வெட்டி எடுத்து சொத்துக்களை குவித்து திமுக அமைச்சர் திரு பொன்முடியின் வாரிசு என்றால் சும்மாவா? அதே ரத்தம் அப்படித்தானே இருக்கும். இப்படி நாலாபுரமும் மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி தின்னும் திமுக எனும் கூடாரம் கொள்ளையர்களால் கட்டமைக்கப்பட்டது அல்ல, கொள்ளையர்களால் பலப்படுத்தப்பட்டது என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சும்மாவா சொன்னாரு, திமுகவின் கொள்கை கொள்ளையடிப்பது தானே என்று. என்ன நண்பா?